அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சனாதன சர்ச்சையில் உச்சநீதிமன்றம் ஆகட்டும் பட்னா நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமனாக அனுப்பியுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை வழிநடத்தப் போவதாக ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் செல்ல உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து திமுகவை இப்போதுக்கு அவர் தான் வழிநடத்த போறார் என ஒரு தகவல் வெளியாகிருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த வீடியோவில் இந்த சனாதன சர்ச்சையை பற்றி உச்சநீதிமன்றம் அப்படி என்னதான் சமன் அனுப்பியிருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்குமே அமைச்சராக இருக்கிறதுக்கு அவருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு நபர்கள் பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் அண்ணாமலை அவர்களும் அவர் மீது நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அதனைத் தொடர்ந்து தான் இந்த சனாதன சர்ச்சையில் சிக்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்குமே வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்துக்கும் போய் ஆஜராக மாட்டேன்றாரு. அவங்க தரப்பிலிருந்து தெளிவான விளக்கத்தையும் நீதிமன்றத்துக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் இந்த வழக்கிலிருந்து வெளியே வருவார், எப்படி இந்த வழக்கில் ஒரு முடிவு கிடைக்கும் என்பதை உச்சநீதிமன்றத்தின் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து பட்னா நீதிமன்றமும் அவருக்கு சம்மன் அனுப்பி நீங்க கூடிய விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்குமே அதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கல. அப்படி ஆஜராகவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அங்கிருந்தும் சம்மன் அனுப்பியதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து திமுக தற்பொழுது நாடாளுமன்றத்திற்காக தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு பதவிகளை கொடுத்து இந்த பொறுப்புகளை நீங்க சரியான முறையில் எடுத்து நடத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இப்ப வெளிநாடு பயணம் சென்று போயிட்டாரு. ஸோ அதனைத் தொடர்ந்து திமுகவை இப்போ வழிநடத்த போவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால தான் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சதாக தகவல் வெளியானது. ஆனால் கொஞ்ச நாட்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை நான் அறிவிக்கல, இது பொய்யான தகவல் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ இது வரைக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராகவே இருக்கட்டும், துணை முதலமைச்சர் ஆவதற்கு இன்னும் அவருக்கு இன்னும் நிறைய தகுதிகள் வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதனை அடிப்படையில் தான் இப்போ அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய அவர் தான் இப்போ வழிநடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாகவும் கொடுத்திருக்காரு. என்னன்னா 3வது ஃபைலை வெளியிட்டிருக்காரு. அந்த 3வது ஃபைலில் முக்கிய அமைச்சர்கள் எல்லார் பெயரும் இடைப்பட்டிருக்கு. முக்கியமாக திமுக எம்பி ராசா அவர்கள் தான் தரமான முறையில் சிக்கியிருக்காரு. அவர் பற்றிய ஒரு முக்கிய ஆடியோவையும் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அந்த ஆடியோவை பார்த்து ராசா அவர்களே தகைச்சு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கே தெரியாமல் அவரே எதிர்பார்க்காத ஒரு ஆடியோ கிடைச்சிருக்கு. ஏனென்றால் அவருடைய 2G முறைகேடு வழக்கில் உளவுத்துறையிடம் பேசிய ஒரு முக்கிய ஆடியோ தற்பொழுது வெளியாயிருக்கு. அதுதான் அண்ணாமலை அவர்கள் இப்போ தீயா பரவிட்டிருக்கு. கண்டிப்பாக திமுக எம்பி ராசா அவர்கள் அவருடைய தொகுதியில் நிற்க வைப்பதற்கு முன்னால இந்த ஒரு ட்விஸ்ட் அவருக்கு கொடுத்திருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக அவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. மக்களை பொறுத்து பார்க்கலாம். தற்பொழுது திமுகவில் முக்கிய எம்பி சிக்கியிருக்கும் நிலையிலும் சனாதன சர்ச்சையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் மீண்டு வராத நிலையில் உச்சநீதிமன்றம் ஆகட்டும் பட்னா நீதிமன்றம் ஆகட்டும் அவருக்கு அதிரடியாக சமன் அனுப்பியிருக்கும் நிலையில் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்றால் பின்பு நீங்கள் மிகப்பெரும் பின்னிலையை சந்திக்க வேண்டும் என நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.